ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நம்மளோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஹீரோயின் நம்ம பிரியங்கா இருக்காங்க இல்லையா, காற்றுக்கென வெளி சீரியலில் வெனிலாவாக வந்து கலக்கிட்டு இருந்தாங்க. சூரிய வெனிலா நம்மளால் மறக்கவே முடியாத ஒரு பேர். அவங்க வந்து Q&A செஷன் வந்து வந்திருந்தாங்க. ஸோ அது அவங்க ஷேர் பண்ண போய் தான் உங்களுக்கு இங்கே நான் ஷேர் பண்ண போகிறேன். அவங்க சாரீ லுக் வந்து ஃபுல் பிக்சரில் கேட்டிருந்தாங்க. அது வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ரிலேட்டிவ் நினைக்கிறேன் யாரோ கேட்டிருக்காங்க. ஐ மிஸ் யூன்னு சொல்லும்போது ஹோம் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ ஹியர் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ரிஷி கூட பண்ணது எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ஃபேன் வந்து கேட்டிருக்காங்க. அப்கமிங் மூவியோடது ரொம்பவே அமேசிங்காக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஐ ஹேட் அன் அமேசிங் டைம் ஒர்க்கிங் வித் ஹிம். ஐ கான்ட் வெயிட் ஃபார் யூ ஆல் டு வாட்ச் அவர் மூவி ஆன் 24th Jan. அந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா 24th Jan வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்களாம் பார்க்கறதுக்காக நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொருத்தாங்க மிஸ் யூ வெனிலா அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த ஒரு அழகான வீடியோவை ஷேர் பண்ணி, நான் எப்பயுமே உங்கள் ஹார்ட்டில் இருப்பேன், ஐ ஆம் யுவர் ஹார்ட்ஸ் ஃபார் எவர் அப்படின்னு மாதிரி நிறைய ஹார்ட் சிம்பிள் போட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதை பார்க்கும்போது அந்த வீடியோவுமே. 2024 நான் பார்த்த prettiest girl நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த prettiest girl I have seen in 2024 அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் கேட்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஒன் நோ ஹவ் ஆர் யூ, ஐ ஆம் ஃபீலிங் அன்ஸ்டாப்பபிள், ஹவ் அபவுட் யூ ஆல் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்காங்க போல், அதான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நியூ இயர் ரெசல்யூஷன் கேட்டிருக்காங்க. நோ ரெசல்யூஷன்ஸ் 2025 இயர் இட்ஸ் ஆல் அபவுட் கன்சிஸ்டன்சி அண்ட் ப்ரியாரிட்டைஸ் ஹேப்பன்ஸ் அண்ட் ட்ரைட் நாட் டு ஓவர் திங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எதுவுமே வந்து ரெசல்யூஷனாக எடுக்கலை, அது எல்லாமே கன்சிஸ்டன்சியாகவும் அது ப்ரியாரிட்டி வைஸும் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஓவர் திங்க் பண்ணக்கூடாதுன்னு மட்டும் நினச்சிட்டு. டார்லிங் த லாஸ்ட் ஃபியூ டேஸ் மிஸ்ட் யூ ஸோ மச், ப்ளீஸ் பி ஆக்டிவ் இன் இன்ஸ்டா. அவங்க வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் அவ்வளோ ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. அப்புறம் கேவி ஃபேன்ஸ் எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணதெல்லாம் அவங்க ரொம்பவே ஆக்டிவாக இருந்தாங்க. நடுவில் கொஞ்சம் வந்து ஆக்டிவ் இல்லாமல் இருந்திருப்பாங்க போல். ஸோ ஐ ஹேவ் மிஸ்ட் யூ ஆல் டூ, ஐ வில் டெஃபினெட்லி ட்ரை டு பி மோர். நானுமே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், கண்டிப்பாக நிறைய ஆக்டிவாக இருக்க ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க ஷேர் பண்ண அப்டேட் எல்லாமே உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் பிரியங்காவை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்டுக்கு 24th Jan ரிலீஸ் ஆகுது இல்லையா, அதுக்கு நம்ம சேர்ந்து வாழ்த்துக்கள் சொல்லலாம். எல்லாம் அதுக்கு விஷ் பண்ணுறீங்களோ கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள். பை பை.